திருப்பாவை 8வது பாசுரம் முக்கியமான பக்தி கருத்துகளையும் வாழ்வியல் பாடங்களையும் வழங்குகிறது. இதில் ஆண்டாள் பக்தியின் மூலம் எளிய நடைமுறைகள் மற்றும் ஆழ்ந்த தத்துவங்களை மிகச் சாதாரணமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். திருப்பாவை பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று இருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். கீழ்வானம் வெள்ளென்று வானம் வெண்மையாக பளிச்சிடும் பொழுது விடியலை குறிக்கிறது. இது ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. பக்தர்களுக்கு இது ஆன்மீக விழிப்புணர்வு புறப்படும் நேரமாகும். இயல்பாக காலை நேரம் வழிபாட்டிற்கு மிகவும் பொருத்தமானது. பக்தர்கள் அனைவரும் குழுவாக ஒரு நோக்கத்திற்காக ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள். எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன கான். எருமைகள் பனிக்கால புல்லில் சிறிது நேரம் மேய்ந்து பிறகு மீண்டும் இடத்திற்கு திரும்புகின்றன. இந்த வரிகளில் கிராமப்புற வாழ்க்கையின் இயல்பும் ஒழுங்கும் வெளிப்படுகின்றன. எருமைகளின் நிலையைப் போலவே மனிதர்களும் தங்களுடைய கடமைகளை இயற்கையின் ஓட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான கருத்து நமக்கு கிடைக்கிறது. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. மற்ற பெண்கள் முன்னே செல்கின்றனர், ஆனால் இங்கு ஒன்றாகச் செல்கின்ற ஆவலை பேசப்படுகிறது. ஒற்றுமை மிக முக்கியமானது என்பதை இதன் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார் ஆண்டாள். பக்தர்கள் குழு ஒன்றாக செயல்படும்போது மட்டுமே அதுவின் பலன் அதிகமாகும். உன்னை கூவுவான் வந்து நின்றோம். போகவில்லாதவர்களை எழுப்பி அழைத்து செல்ல வேண்டியது மற்றவர்களின் கடமை. ஒருவரின் பின் செல்லாமல் நின்று அவர்களை அழைத்து செல்வது பொறுப்பு மற்றும் நலன்பாங்கை உணர்த்துகிறது. இதுவே ஒற்றுமைக்கான அடிப்படையாகும். கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய். கோதுகலம் குதூகலம். ஆண்டாள் குதூகலமான பெண்ணை எழுப்பிக் கொள்ளும்படி அழைக்கிறார். பக்தியுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு மகிழ்ச்சி உணர்ச்சி உதயமாகும். பாடிப்பறை கொண்டு. பாடுவது என்பது பக்தர்களின் ஸ்வரங்களை கொண்டு செய்யும் வணக்கமாகும். பறை என்பது சின்னம், அது அடைந்த நல்விளைவுகளையும் அல்லது அடைந்த கடவுளின் அருளையும் குறிக்கிறது. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. கண்ணன் தனது சிறுவயதில் குதிரையாக வந்த கேசியை தனது வாயால் கிழித்தான். இது அவனது வீரத்தையும் புலன்களின் வெற்றியை நினைவூட்டுகிறது. மல்லரை மாட்டிய. கம்சனின் மல்லர்களை தோற்கடித்த விஷயம் குறிப்பிடப்படுகிறது. அவனது வலிமையும் நீதியையும் இதில் நாங்கள் பாடுகிறோம். தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சேவிக்கிறோம். கண்ணன் கடவுளில் கடவுள், தேவாதி தேவன். அவனை வழிபடுவதன் மூலம் அனைத்து தோல்விகளும் முடிவடையும். ஆவாவென்று ஆராய்ந்து அருள். பக்தர்கள் நம் குறைபாடுகளை சொல்லும்போது கண்ணன் அதை ஆராய்ந்து நமக்கு தேவையானதை அருள்கிறார். அருள் என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்தையும் ஒளிமயமாக்கும் பொருள். ஏலோர் எம்பாவாய். இதனால் இந்த பாசுரத்தின் முக்கிய நோக்கம் மக்களை கடவுளின் வழிபாட்டில் ஈடுபடுத்துதல். பாசுரத்தின் கருத்து மற்றும் வாழ்வியல் பாடம். ஒற்றுமையின் தேவையை கற்றுக் கொடுக்கிறது. இந்த பாசுரம் பக்தர்களை ஒன்றுபட வைத்து செயல்படுவதின் அவசியத்தை எடுத்துரைக்கிறது. பக்தி வழிபாடு மனிதர்களின் குறைகளை நீக்குகிறது. கண்ணனை இசைத்து பாடி அவனது அருளை பெற்றால் வாழ்க்கையில் ஆன்மீக தடை மற்றும் பிரச்சனைகள் நீங்கும். எருமைகளின் போக்கு, பனிப்புல், விடியற்காலம் ஆகியவை இயற்கையின் சமநிலையை வெளிப்படுத்துகின்றன. கண்ணனை பாடுவதில் உள்ளதான மகிழ்ச்சியை குறிக்கிறது. இந்த பாசுரம் பக்தியின் மூலம் ஒற்றுமையையும் பணிவையும் பகவான் மீது நம்பிக்கையையும் வலியுறுத்துகிறது. வாழ்வில் எதையும் பெற கடவுளின் அருள் இன்றியமையாதது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது.